நண்பர்களே, இதான் உங்கள் டோரா வேர்ல்ட். நான் உங்கள் டோரா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எங்கள் அத்தை மருமகளுக்கு வந்து வளைகாப்பு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நான், மம்மி, டேடி 3 பேருமே போயிட்டுருக்கோம். டேடிக்கு ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் இப்போ தான் அவரை வெளியில் கூப்பிட்டு போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அவரை வெளியில் கூப்பிட்டு போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஜாலியாக நாங்கள் இந்த ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம். இது வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா சண்டே May 4, 2025 காலையில் 10:30 மணிக்கு ஃபங்க்ஷன் நண்பர்களே. இது எங்கே வந்து நடக்குது அப்படின்னா பட்டுமேடு நாடார் சமூக ஐக்கிய சங்கம் கொளத்தூரில் இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு நண்பர்களே. ஸோ எங்களுக்கு வந்து ஏரியாவும் தெரியல. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் இதுக்காக ஸ்டாண்ட் ஆட்டோனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஸ்டாண்ட் ஆட்டோனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ எங்கள் டேடி பார்த்திங்கன்னா கூகுள் மேப் போய் சொல்லாதுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட போய் எப்படியோ ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிட்டோம். ஸோ ஸ்டாண்ட் ஆட்டோ வந்து வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வந்துட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நானே ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் நண்பர்களே ஃபங்க்ஷனுக்கு வரேன். ஸோ அதனால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் தெரியாத ஏரியா வேறு, அதனால் சத்திரமும் புதுசாக. ஸோ இன்னும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நிறைய சொந்தக்காரங்களெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஸ்டேஜில் தட்டு வரிசை. ஸோ இதில் மம்மி தான் இந்த வீடியோ எடுத்தாங்க நண்பர்களே. ஸோ நான் கீழேருந்து எடுக்கிறதுனால எனக்கு வந்து அது வியூ சரியாக வரல. பட் அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இதான் எங்கள் அனிதா மைனி, அவங்க வந்து வளையல் போடுறாங்க எங்கள் அக்காவுக்கு. இவங்க திவ்யா லக்ஷ்மி, எங்கள் அத்தை மருமக, எங்கள் அக்கா எனக்கு. ஸோ ஒரே ஜாலியாக தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக லிஃப்ட்டு தான், அதனால் ரொம்ப நல்லாவே எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ சத்திரமும் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. நிறைய கூட்டமும் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய பெரியம்மா வந்து வளையல் போட்டாங்க, எங்கள் சரோஜா பெரியம்மா. எவ்வளோ பெரிய சத்திரம் பார்த்தீங்களா நண்பர்களே. மெரூன் ஷர்ட் மெரூன் ஷர்ட் போட்டிருக்காருல, அவர் தான் எங்கள் டேடி. ஸோ பக்கத்தில் இருக்க 2 பேருமே எங்கள் பெரியப்பா, இது எங்கள் பெரிய பெரியம்மா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நான் எடுத்தேன் நண்பர்களே, இந்த வீடியோஸ்லாம் நான் எடுத்தேன். ஸோ ஒரே ஜாலியாக இருந்துச்சு. மொத்தத்தில் எனக்கு ரொம்ப நாள் கழித்து போனதுனால ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப நாள் வீடியோவே போட முடியல நண்பர்களே, கோச்சிக்காதீங்க. ஸோ இனிமேல் வந்து தினமும் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இவர் தான் வந்து எங்கள் மாமா. ஸோ என்னோடய யூடியூப் ரசிகர், என்னோடய வீடியோ எல்லாத்தையுமே தினமும் பார்ப்பார். ஸோ அதனால் எனக்கு யூடியூப் ரசிகர் எங்கள் மாமா. ஸோ அதனால் ஜாலியாக இருந்துச்சு. சாப்பாடு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. லிஃப்டில் 2nd ஃப்ளோர், ரொம்ப ரொம்ப சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாகவே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. 2 மணிக்கெலாம் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். பார்த்திங்களா நிறையா வகைகள் சாப்பாடு இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது சாம்பார் சாதம் தான். அதை நான் மறக்கவே மாட்டேன். உங்களுக்கு என்ன ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும்? இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன ஃபுட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.